யார் இந்த செலியன்? கொண்டாடப்படாத திரை ஆளுமை. போதிய கவனம் பெறாத, அதே சமயம் அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் தான் தேர்ந்தெடுத்த துறையில் உழைத்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர்தான் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான செலியன். திரைப்படக்கலை, ஒளிப்படக்கலை, இசை, எழுத்து என பன்முக திறமை வாய்ந்தவர். உலக சினிமா திரைப்படம் என்பது ரசிக்க எளிதானது. ஆனால் அதன் தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் என்றே சொல்லப்படும் நிலையில் ஒரு கலையை நெருங்கி புரிந்து கொள்ள முயன்றால், அதன் அடிநாதத்தை பிடித்துவிட முடிந்தால் எல்லா கலைகளும் வசப்படும். கலைக்கு பிரம்மாண்டங்கள் தேவையில்லை. கதையும் அதை சிறப்பாக வெளிப்படுத்தும் கலை கூறுகளையும் ஒருவர் வளர்த்து கொண்டால் போதும் என்ற நம்பிக்கையை பரவலாக விதைத்தவர்களுள் ஒருவர் செலியன். திரைப்பட ரசனையை வெகு மக்களிடம் எடுத்து சென்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர். உலக சினிமா என்பது திரைப்பட சங்கங்கள் போன்ற சிறு குழுக்களிலும் சிற்றிதழ்களிலும் மட்டும் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பேச வைத்தவர். 1,00,000 பிரதிகளுக்கு மேல் விற்ற நூல்தான் அவரது உலக சினிமா. சினிமாவையும் நாயகர்களையும் வழிபடக்கூடியவர்களாக கருதும் நம் மண்ணில் மாறுபட்ட கதையையும் அவற்றினுள் உட்பொதிந்து வைக்கப்பட்டுள்ள கருத்துக்களையும் செலியன் கவனப்படுத்தினார். எல்லைகளை கடந்து, மனித உணர்வுகளை கடந்தும் அந்த திரைப்படங்களின் சிறப்பை பரவலாக்கினார். அமைதியான சுபாவம் கொண்டவர், எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகையுடன் வரவேற்பவர், பேசுபவர், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தவர். காட்சி ஊடகம் சார்ந்து இயங்குபவர்கள் சிறந்த எழுத்தாளர்களாக இருப்பது பொதுவாக அரிது. தொடர் வாசிப்பு, சிறுகதை, கவிதை எழுதுதல் என வலுவான அடித்தளத்தை செலியன் கொண்டிருந்தார். மிகவும் கடினமானதாக கருதப்படும் மேற்கத்திய இசையை கற்பதற்காக தி மியூசிக் ஸ்கூல் கையேடுகள் தொகுப்பை வெளியிட்டவர். ஒருபுறம் கல்லூரி, இரட்டைச்சுழி, தென்மேற்கு பருவகாற்று, பரதேசி, ஜோக்கர் போன்ற சினிமாக்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர். மற்றொரு புறம் செலவு குறைந்த கலை சார்ந்த திரைப்படங்கள் என இரட்டை குதிரைகளில் பயணித்தவர். கடந்த 2019 திரையரங்குகளில் வெளியான டூலெட் படத்தை ஒளிப்பதிவு செய்து இயக்கியும் வந்தார். இந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்தது. தனது தி பிலிம் ஸ்கூல் மூலம் சுயாதீன திரைப்படங்களை எடுப்பது தொடர்பாக திட்டவட்டமான பயிற்சியை உருவாக்கி அதற்கான மாணவர்களை திரட்டி நிறுவனங்கள் செய்ய வேண்டிய பணியை தனிநபராக செய்தவர். பல்வேறு வகைகளில் தமிழ் திரைத்துறையில் இயங்கியவராக இருந்தும் போதிய வெளிச்சம் படாதவர். ஒரு வகையில் அவர் தனித்தன்மையுடன் இயங்குவதற்கு அது காரணமாக இருந்தது என்றே கூறலாம். அதே சமயம் ஆத்மார்த்தத்துடன் இயங்கும் திறமையாளர்களை நம் சமூகம் பெரிதாக கொண்டாடுவதே இல்லை. அவருடைய எழுத்தோ திரை முயற்சியோ இனிமேல் வரப்போவதில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும், இனிய சுபாவம் கொண்ட ரசனையாளர் சக மனிதர்களிடம் ஏற்படுத்தியுள்ள வெறுமையை நிச்சயமாக நிரப்பிடவே முடியாது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செலியன் சிகிச்சை பலனின்றி ஜூலை 10 காலமானார். அவருக்கு வயது 57. நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளரான ஒளிப்பதிவாளர் செலியனின் உடல் நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு திரைத்துறையினர், பொதுமக்கள் அஞ்சலியும் செலுத்தினர். பின்னர் போரூர் மின்மயானத்தில் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. மறைந்த செலியனுக்கு பிரேமா என்ற மனைவி, அஜிதா என்ற மகள் உள்ளனர்.